توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدير يا الله وأهل البدير يا الله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدير يا الله بأهل البدير يا الله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது நிலாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காதிருப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலின் கீழ் இயங்கி வருகிற மதரசாக்களை அதனுடைய பட்டியலை சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உஸ்தாத் அவர்கள் உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தினார்கள். இந்த மதரசாக்கள் இதனுடைய பயன்பாடு இதனுடைய சிறப்பு குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு முன்பு அற்புதமான முறையில் பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் மிகுந்த அக்கறையோடு நிறைய செய்திகளை பரிமாறி நமக்கெல்லாம் ஒரு மன நிறைவான விளக்கத்தை அறிவை புகட்டி அமைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய, பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களது பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் மதரசாக்களே அவர்களை சேர்க்க வேண்டும். மதரசாவிலே சேர்ந்து அவர்களை படிக்க செய்ய வேண்டும், ஓத செய்ய வேண்டும். மார்க்க அறிவுதான்
மார்க்க கல்விதான் அந்த கல்வியை கற்ற பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்கள் மனம் பொருந்தக்கூடிய பிள்ளைகளாக அந்த மார்க்க கல்விதான், மதரசாக்கள் தான் அவர்களை செதுக்கும் என்பதை நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி என்பது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோமனம் சொன்ன ஒரு கல்வி, வாழ்த்து சொன்ன ஒரு கல்வி. இது 21வது இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. அதுக்கான வாய்ப்புகள் முதன்மையான ஒரு இரவு. லைலத்துல் கத்ரிலே தான் அல்லாஹ் திருமறை அருள்மறை அல் குர்ஆன் ஷரீஃபை அருளினான். எனவே இந்த குர்ஆன் ஷரீஃபு இறங்கிய இந்த மாதத்தில், குர்ஆன் ஷரீஃபு இறங்கிய இந்த லைலத்துல் கத்ரில், குர்ஆன் அது அல்லாஹ் அருளியது என்றாலும் அந்த குர்ஆனிலே 666 வசனங்கள் இருந்தாலும் அந்த வசனங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, ஒன்றை விட ஒன்று சிறப்பான மகத்தான மேன்மையான வசனம் இருக்கிறது. ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இறை தூதர்கள் தில்க ருசுலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத், அல்லாஹ்வுடைய தூதர்களில் ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக்கினோம், மேன்மையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவார். நாட்களில் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்தார். அந்த ரமலானுடைய மாதத்திலேயே கடைசி பத்தை இன்னும் அல்லாஹ் மேன்மையாக்கினான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளில ஒன்றை விட ஒன்று மேலானது, எந்த ஒன்றும் குறைவானதல்ல, தாழ்வானதல்ல, ஆனால் ஒன்றை விட ஒன்று மேலானது என்ற அமைப்பில் நாம் சிந்தித்து பார்த்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயுல் ஆயத்தி அஅலம் ஃபில் குர்ஆன் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். குர்ஆன் ஷரீஃபில் எந்த வசனம் மகத்தான வசனம், மிக மாண்பான வசனம், மேன்மைக்குரிய வசனம் என்று கேள்வி கேட்டார்கள். பொதுவாக சஹாபாக்கள் எந்த கேள்வியை அவர்களிடத்திலே கேட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அவங்க சொல்லக்கூடிய பதில் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அந்த மஜ்லிஸில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற திருக்குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடிய ஒரு சஹாபியும் இருந்தார். அவரை நோக்கி அந்த கேள்வி பாய்கிறது. அவரும் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்று பதில் சொல்கிறார்கள். திரும்பவும் அதே கேள்வியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். திரும்பவும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்றே பதில் சொல்கிறார்கள். திரும்பவும் அதே கேள்வியை அதே சஹாபியிடத்திலே கேட்கிற பொழுது, அப்பொழுதும் அவர் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்று சொன்னார்கள். திரும்பவும் கேட்கிற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை எதிர்பார்க்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ என்று விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த கேள்விக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களில் திருக்குர்ஆனில் மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி என்று சொன்னார். ஆயத்துல் குர்சி இருக்கிறது, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி பேசுகிற ஒரு வசனம். அதுதான் திருக்குர்ஆனுடைய மகத்தான வசனம். அதற்கென்று நிறைய சிறப்புகள் தனியாக நிறைய ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு மனிதர் ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் நேர சொர்க்கத்துக்கு தான் போவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவருக்கு தடையாக இருக்கிறது, இடையில இருக்கிறது, குறுக்கே இருக்கிறது அவருடைய மௌத்து மட்டும்தான். அவர் மௌத்தாகிவிட்டால் நேராக அவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி எத்தனையோ சிறப்புகள் அந்த வசனத்திற்கு மட்டும் இருக்கிறது. அந்த வசனம்தான் மகத்தான வசனம் என்ற அந்த சரியான பதிலை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார்கள், அவர்களை வாழ்த்தினார்கள். உபய் அவர்களே, இந்த இல்மு, இந்த கல்வி உங்களுக்கு சோபனமாகட்டும் என்று சொன்னார்.
இந்த கல்வியை பெற்றதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தினார். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோபனத்தை, அவர்களுடைய வாழ்த்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு இல்மு தேவை, கல்வி தேவை. இங்கே உபய் இப்னு கஅப் அவர்கள் எந்த கல்வியை பெற்றிருந்தார்கள்? எந்த பதிலால் இந்த வாழ்த்தை பெற்றார்கள்? குர்ஆனை பற்றிய அறிவை, குர்ஆனை பற்றிய கல்வியில அவர்கள் மேம்பட்டிருந்தார்கள். திறன்பட அதிலே நேர்த்தியான மார்க்க ஞானத்தை பெற்றிருந்தார்கள். எனவே அந்த பதிலை சொன்ன பொழுது இந்த இல்மு உங்களுக்கு சோபனமாகட்டும் என்று வாழ்த்தினார். வாழ்த்துக்கள் உபை என்று பாராட்டினார்கள். எனவே கல்வி பாராட்டுக்குரியது, கல்வி வாழ்த்து சொல்லப்படுவதற்கு தகுதியானது. அதிலேயும் குறிப்பாக எந்த கல்வி? மார்க்க ஞானம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்படுகிற அளவிற்கு அது உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் நீங்களும் நானும், என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்த்தை பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை, திருக்குர்ஆனுடைய கல்வியை கற்றால்தான் அந்த சோபனத்திற்கு உரியவர்களாக நாம் ஆக முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சந்தர்ப்பத்தை நிறைய மதரசாக்களை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் உங்களுக்கு தந்திருக்கிறது. இதை சரியாக, முறையாக, ஒழுங்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியசாலிகள், அப்பொழுதுதான் நீங்கள் புத்திசாலிகளாக கருதப்படுவீர்கள். நீங்கள் இன்னொன்றையும் இங்கே சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லியுஹன்னிஅக என்றும் அதை வாசிக்கிறார்கள். இந்த கல்வி உனக்கு தஹ்னியாவாக ஆகட்டும். லியுஹன்னிஅக என்று சொன்னால் உனக்கு வாழ்வாதாரத்தை தரட்டும், வளமான வாழ்வாதாரத்தை தரட்டும், உனக்கு ரிசுக்கை தரட்டும். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வளத்தை மட்டுமல்ல, விசாலமான ரிசுக்கையும் உங்களுக்கு தருவான். விசாலமான உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வளமானதாக ஆக்கி வைப்பான். என்று அல்லாஹ் சொல்லுவான். ஹலாலான அந்த மகனுடைய பணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது ஹனியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது விசாலமான, சுவையான, சுகமான ஒரு ரிசுக்கு. அதை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த தஹ்னியத்தினுடைய வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நீங்களும் நானும் இந்த கல்வியினால் மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் அதனுடைய பயனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தினுடைய ஞானம் இருக்கட்டும், அது தேவைதான், அதை மறுப்பதற்கில்லை, அது அவசியம்தான். யாரும் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தினுடைய கல்வியை மட்டும் நீங்கள் பெற்றால் என்னவாகும்? அபூஜஹலுக்கு ஏன் அபூஜஹல் பேர் வந்துச்சு? அபூஜஹல் இந்த உலகத்தை பற்றி தெரியாதவனா? இந்த உலகத்தினுடைய அறிவு இல்லாதவனா? உலக கல்வி ஞானம் அற்றவனா? இல்லை. அவனுக்கு மக்காவாசிகள் வைத்த பேர் என்ன? அபுல் ஹிகம், கல்வியின் தந்தை, ஞானத்தின் தந்தை என்றுதான் அவனுக்கு பேர் வைத்திருந்தார்கள். அபூஜஹலுக்கு மொத்தம் 3 பேருங்க. ஒன்று பெற்றோர்கள் வச்ச பேர், ஒன்று பெற்றோர்கள் வச்ச பேர் என்ன? அபூஜஹலுக்கு உமர். அது பெற்றோர்கள் வீட்டிலே குடும்பத்தில் வச்ச பேர் உமர். ஊர்க்காரங்க மக்காவாசிகள் எல்லாம் அந்த அபூஜஹலுக்கு வச்ச பேர் என்ன? அபுல் ஹிகம், கல்வியின் தந்தை, ஞானத்தின் தந்தை என்று அவர்கள் பேர் வைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேரு அபூஜஹல். இவன் கல்வியின் தந்தை அல்ல, ஞானத்தின் தந்தை அல்ல, மடமையின் தந்தை என்று பேர் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேரு தான் நிலைத்தது. இந்த அபுல் ஹிகம் சொன்னால் யாருக்கும் தெரியாது, உமருன்னு சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. உமரோட கத்தாப்பா என்று கேட்பார்கள். ஆனால் அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த அந்த பேரு தான் இன்று வரைக்கும் அது அவனை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்றால் இங்கே அவனுக்கு உலகத்தினுடைய கல்வி இல்லாமல் இல்லை, உலகத்தை பற்றி அவன் புரியாமல் இல்லை, உலகத்தினுடைய ஞானம் அவனுக்கு இல்லாமல் இல்லை. ஒரு மனிதனை துன்யவியான உலகியல் ரீதியான கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்றிருந்தால் அபூஜஹலுடைய அந்த அறியாமையை அந்த கல்வி நீக்கி இருந்தால் அவனுக்கு அபூஜஹல் என்ற பெயர் வந்திருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்விதான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி செல்லும். துன்யாவுடைய கல்வி உலகத்திற்கு சில பயன்பாட்டை தரலாம்,
ஆனால் ஆக்கிரத்தை நோக்கி உங்களை உந்தி செல்வது, உங்களை முந்த வைப்பது எது? மார்க்க கல்விதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்கள்லாம் அந்த ஸ்கூல் பேக்கை எங்கே போட்டிருப்பாங்க? பின்னாடி தான் போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு பை இருக்குல்ல, அந்த பையை போட்டிருப்பாங்க. அந்த புக்கெல்லாம் எங்கே கிடக்கும்? பின்னாடி. ஆனால் குரான் ஷரீஃப் ஓத வரக்கூடிய பிள்ளைங்க அந்த குரான் ஷரீஃபை எங்கே வச்சுருப்பாங்க? நெஞ்சில் வச்சுருப்பாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, நீ குரானை எடுத்தால் முன்னோக்கி செல்வாய், முன்னேறுவாய், முன்னேற்றம் அடைவாய். உலக கல்வி அந்த பை, அந்த பேக்கு, அந்த புக்கு அதை ஒன்று பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதைத்தான் அது என்ன செய்கிறது? காட்டுகிறது. எனவே நாம் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நாம் முன்னேறி செல்ல வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மார்க்க கல்வியை அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயற்கையான நிகழ்வுகள், நடைமுறைகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை கற்றவருக்காக துஆ செய்திருக்கிறார். எப்படி துஆ செய்தார்கள்? நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி வவஆஹா வஅத்தாஹா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வி பயிலக்கூடிய கற்றவர்கள், அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். என்ன துஆ செய்தார்கள்? நவ்வரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனை செழிப்பாக்குவானாக, அல்லாஹ் ஒரு மனிதனை செழிப்பாக்குவானாக, அவனுடைய முகத்தையும் பிரகாசமாக்குவானாக, அவனுடைய அகத்தையும் பிரகாசமாக்குவானாக, அவனுக்கு செழிப்பான ஒரு முகத்தையும் அகத்தையும் தருவானாக. எந்த மனிதனுக்கு? சமிஅ மகாலதி, அவன் என்னுடைய ஹதீஸை கேட்டார், நான் சொல்லக்கூடிய சொற்களை, ஹதீஸை அவர் கேட்டார், காதால் கேட்டார். வஆஹா, கேட்ட அந்த ஹதீஸை, அந்த மார்க்க கல்வியை மனதிலே பதிவு செய்தார். பதிவு செய்த அந்த கல்வியை அத்தாஹா, அதை கற்றுக் கொடுத்தார், அதை எடுத்து சொன்னார், மக்களுக்கு அதை உபதேசம் செய்தார். அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுங்க. பேசாம உட்கார்ந்துருக்கிறீங்க, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க ரசூல் தானங்க, இல்லையா? நம்ம ரசூல் தானங்க. அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி அப்படின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க செழிப்பாக்குவானாக என்று. உங்களுடைய மகனும் எங்களுடைய மகனும் செழிப்பானவனாக ஆக வேண்டும் என்றால் அகமும், அதாவது அவனுடைய முகமும் அகமும் நூறானியத்தால், வெளிச்சத்தால் நிரம்ப வேண்டும் என்றால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுக்கு அருகில் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் எதை கற்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியை கற்க வேண்டும். அதை மனசிலே பதிவு செய்ய வேண்டும், அதை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அத்தகைய நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. மார்க்க கல்வியினுடைய சிறப்பு என்று வருகிற பொழுது அதனால் உலகத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பெரிய உலகத்தினுடைய படிப்பு படித்தா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, பெரிய சம்பளம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோங்க? அப்படிதான் உலகம் நினைக்கிறது. அதனால் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் 2வது ஸ்தானத்தில் தான் என்ன செய்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வியை துஆ செய்யும்போது என்ன சொன்னாங்க? நீ ஹன்னி அக்க, அது உனக்கு வளமான வாழ்வாதாரத்தை தரட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த ஆலிம்சாவும் பசியோடு வாழ்வதில்லை. மார்க்க கல்வியை கற்ற எந்த ஆலிம்சா சம்பளம் குறைவாக இருக்கலாம், ஆனால் பரக்கத்தாக இருக்கிறார். எந்த ஆலிமும் மற்றவர்களுக்கு சளைத்தவராக இல்லை. அவருக்கு அந்த பரக்கத்தை தந்தது இந்த மார்க்க கல்வி. எந்த ஆலிம்சா மாதிரியும் யாரும் சாப்பிட்டுருக்க முடியாது சுவையான உணவுகளை. ஏன்னா நம்ம ஒரு வகையான டேஸ்ட்டு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஆலிம்கள் பல வகையான உணவு, பல வகையான ருசி தரக்கூடிய பல வகையான உணவுகளை பலரும் விரும்பி அழைக்கின்ற பொழுது சாப்பிடுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த இல்மு அது வளமான ரிசுக்கை உங்களுக்கு தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கான அகவானிஹி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்.
அதில் ஒரு சகோதரர் அம்மா அஹதுஹுமா ஃபகான யஹ்தரிஃப், அவர் தொழில் செய்யக்கூடியவர், சம்பாத்தியம் செய்யக்கூடியவர். அம்மல் ஆகரு, ஆனால் இன்னொரு தோழர் இருக்கிறாரா, இன்னொரு சகோதரர், அவர் சம்பாதிக்கிறது இல்லை, தொழில் செய்கிறது இல்லை. அவர் என்ன செய்வார் அப்படின்னா மஸ்ஜிது நபவியை வந்து அந்த மதரசாவில இருந்து ஓதுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்பார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார். வேற எந்த வேலையும் இல்லை. இவர் வேலைக்கு போவார், இவர் எங்கே போவார், மதரசாவுக்கு போவார். இந்த நிலையில வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் சம்பாதிக்கிறாரு, ஒரு ஆள் சும்மா இருக்கிறாருன்னா அந்த உழைக்கக்கூடியவருக்கு சம்பாதிக்கக்கூடியவர் உறுத்துத்தானே செய்யும். நான் மட்டும்தான் உழைக்கணுமா, நான் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா, என்ன மாதிரி தானே அவரும் வேலைக்கு போக வேண்டியதானே, அவரும் சம்பாத்தியம் பண்ண வேண்டியதானே, நான் சம்பளம் கொடுக்குறேன்னா இல்லையா என்னுடைய பங்கை, அதே மாதிரி அவரும் அவருடைய சம்பளத்தை பங்கு கொடுக்கணும்ல. சும்மா மாதம் போயிட்டு இருந்தா அது அவருக்கு பொறுக்க முடியல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷக்கன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை வந்து புகார் செய்தார். யார சொல்லலாம், நான் மட்டும்தான் வீட்டுக்காக வேண்டி உழைக்கிறேன், நான் மட்டும்தான் வீட்டுக்காக சம்பாதிக்கிறேன், நான் மட்டும்தான் வீட்டுக்காக வேலைக்கு செல்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரர் டெய்லி மதரசாவுக்கு வந்துடுறாரு, வீட்டுக்கு சம்பாதிக்கிறது இல்லை, வீட்டுக்கு ரிசுக்கு கொடுக்க பங்கு அவருக்கும் இருக்கிறதா இல்லையா அந்த கடமை, ஆனால் அந்த கடமையை அவர் செய்வதில்லை என்று அந்த வேலை செய்யக்கூடியவர், தொழில் செய்யக்கூடியவர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து புகார் பண்ணாங்க. அப்படி புகார் பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ உழைக்கின்றாய், நீ வேலை செய்கிறாய், நீ வேலை செய்கிற காரணத்தினால் நீ வீட்டுக்கு குடும்பத்துக்கு ரிசுக்கு தருகிறாய் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறாய், உனக்கே ரிசுக்கு தர்றது, உனக்கே ரிசுக்கு கிடைக்கிறது அவர் மூலமாகத்தான் சொன்னார். லஅல்லக துர்ஸகு பிஹி, அவரின் மூலமாக தான் உனக்கு ரிசுக்கு கொடுக்கப்படுது. நீ சம்பாத்தியம் செய்யலாம், நீ வியாபாரம் செய்யலாம், நீ வேலை செய்யலாம், உழைக்கலாம், ஆனால் உனக்கு அந்த ரிசுக்கு வருகிறது. அந்த ரிசுக்கு வருவதற்குண்டான காரணம் என்ன, அவர் மதரசால ஓதுறதுனால. எனவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மதரசாவுக்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு ரிசுக்கு வருகிறது, உங்கள் குடும்பத்திற்கு ரிசுக்கு வருகிறது. எனவே மானசீகமான முறையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற பரக்கத்தான் அந்த ரிசுக்கு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், என்னங்க செய்யணும், மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். மார்க்க கல்வியை கற்பதற்கு நாம் அவர்களை அனுப்ப வேண்டும். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். நம்ம வீட்டில் நாம் சம்பாதிக்கிறோம், நமக்கு உடம்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் நம்முடைய வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்க அல்லது சும்மா இருக்கிறாங்க, நமக்கு திரும்ப செய்கிறாங்க. அவங்க என்ன செய்யறதில்லை, வேலைக்கு போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க சம்பாதிக்கிறது இல்லை. அதே மாதிரி சொன்னாங்களே பெற்றோர்கள், தாய் தந்தை வயசானவங்க, அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் சம்பாத்தியம் பண்ணுறது இல்லை. நாம் எல்லாம் அவங்களுக்கு நாம் சம்பாத்தியம் பண்ணி நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம், ரிசுக்கு கொடுக்கிறோம் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் பெற்றோர்கள் நமக்கு சுமையாக தெரிகிறது, எனவே தான் பெற்றோர்கள் நமக்கு ஒரு பாரமாக தெரிகிறது. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து வரக்கூடிய இந்த வருமானத்தில் மனைவி மக்களை வேற காப்பாற்றணும், அத்தோடு இவர்களை வேற காப்பாற்ற வேண்டியது இருக்கிறதே என்று நாம் சில சமயத்தில் யோசிக்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇன்னமா துன்ஸரூன அவ் துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு ரிசுக்கு வர்றது யாரை கொண்டு தெரியுமா, பலகீனமாக இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களால், வேலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பெண்களால், வீட்டிலேயே இருக்கக்கூடிய வேலை செய்ய முடியாத உங்கள் குழந்தைகளால், குழந்தைகளுக்கு நேரடியாக அவங்க சம்பாத்தியம் பண்ணி ரிசுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீ சம்பாத்தியம் பண்ணுகிறாய், உழைக்கிறாய், ஆனால் உனக்கு ரிசுக்கு வர்றதே யாருக்காக, அந்த பெண்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, அந்த முதியோர்களுக்காக என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நமக்கு கடமை இருக்கிறது. நாம் இப்படி நினைக்கவே கூடாது, நமக்கு அவங்க சுமை என்று நினைக்கக்கூடாது. மாறாக நமக்கு ரிசுக்கு வருவதற்கு அவர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் இருக்கிற காரணத்தினால்தான், குழந்தைகள் இருக்கிற காரணத்தினால்தான், பெண்கள் வீட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் நம்முடைய சம்பாத்தியத்தில் பறக்கச் செய்கிறான்.
நமக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான், உழைப்பதற்குண்டான சரியான முறையான ஊதியத்தை நமக்கு அல்லாஹ் கிடைக்க செய்கிறான் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாமல் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை தெளிவாக இன்னும் புரியக்கூடிய வகையில எச்சரிக்கை தரக்கூடிய வகையிலையும் அல்லாஹ் பல்வேறு வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார். நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த இடத்துல அதை மட்டும் நாம் புரியாமல் விளங்காமல் பொதுவாக சொல்கிறான், பூ அன்புத்தக்கும் அகலிக்கும் நாரா, நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வீட்டில் தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வீட்டில் தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, அப்படி என்னங்க செய்வீங்க? என்னது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கள, எப்படி காப்பாற்றுவீங்க? தீயை அணைக்கணும். அணைக்கிறதுக்கு முன்னாடி என்னங்க செய்யணும்? உள்ள இருக்கிறால வெளியே கொண்டு வரணும். அதெல்லாம் முதல்ல செய்யணும். அவங்களால ஓடி வர முடியாது, அவங்களால வெளியே தானாக வர முடியாது. அதனால என்ன செய்வீங்க? நீங்க உங்க உயிரை பார்க்காம, உங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை பார்க்காம வேகமாக சென்று உள்ளே இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு வருவீங்க, உள்ளே இருக்கிற தாய் தந்தைகளை தூக்கிட்டு வருவீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் என்ன செய்வீங்க? பாதுகாப்பீங்க. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, நான் என்னங்க செய்வேன், நானும் எவ்வளோ சொல்லிட்டேன் என் பிள்ளைகளுக்கு, கேட்க மாட்டேங்கிறான். அது சொன்னார்ல, கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நானும் என் மனைவிட்டு சொல்லி பார்த்தாச்சு, மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டேன், தொலை வரணும் அப்படின்னு நான் என்ன செய்துட்டேன், சொல்லிட்டேன். மதரசாவுக்கு போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல் கேட்கறது இல்லை என்று என்ன செய்வாங்க? ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்க. தீ பிடிச்சி எரியுது. தீ பிடிச்சி எரியும் பொழுது வீட்டுக்கு வெளியே இருந்து, மகனே, பிரியமான மகனே, தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, நீ வெளியே வா, நீ வெளியே வா, என்னுடைய மனைவியே, பாசத்திற்குரிய மனைவியே, தீ பிடித்து அது எரிந்து கொண்டிருக்கிறது, சாம்பலாகி விடுவாய், நீ இங்கே வந்து விடு என்று அங்கிருந்து ராகம் பாடிக்கிட்டா இருப்பீங்க, அங்கிருந்து சொற்பொழிவா நிகழ்த்துவீங்க. என்னையா செய்வோணுமோ போகணும், போய் பிடிச்சி தூக்கிட்டு வரணும் இல்லையா? அதே மாதிரி அவன் கேட்கலங்கிறதெல்லாம் பிடிச்சி தள்ளணும். மதரசாவுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு அவனை இழுத்துட்டு போகணும், அல்லது அவனை பிடிச்சி தள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா லிஸப்இன். பிள்ளைகள் 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எதை கொண்டு ஏவணும்? தொழுகை கொண்டு ஏவணும். அதே குழந்தை 10 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படியே அவன் தொலை போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒவ்வொருபூவும் அவனை என்ன செய்யணும்? அடிக்கணும். நம்ம எத்தனையோ விஷயங்கள் பிள்ளைகளை அடிக்கத்தானே செய்கிறோம். ஹோம் ஒர்க்கு ஒழுங்காக பண்ணாட்டா அடி பிச்சு எடுக்கிறோம்ல. நம்ம சொல்ல கேட்கலன்னு சொன்னால் அடி உத பின்னி எடுக்கிறோமா இல்லையா? ஆனால் மார்க்கத்திற்காக, பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, தொழாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும், தேவைப்பட்டால் அடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே தான் இந்த வசனத்தில் தஃசீர் செய்யும் பொழுது நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் எப்படி பாதுகாப்பது? எப்படி பாதுகாக்கிறது? ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நெருப்பை விட்டும், நரக நெருப்பை விட்டும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிப்பதை கொண்டு, பில் இல்மி வத்தஅலீம் வல் அதப், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதபு மரியாதையை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அவர்களை நீங்கள் நரகத்தை விட்டும் நெருப்பை விட்டும் பாதுகாக்க முடியும் என்று ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், எனவே நீங்களும் நானும் இங்கே யோசிப்பதற்கு, நாம் நிறைய சிந்திப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைங்க கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும். பிள்ளைங்க நம்ம சொல்ல கேட்காதவனா இருப்பான்.
அல்லது கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது வச்சுக்கோங்க. அவனுக்கு நல்ல முறையில் ஞாபக சக்தி வரணும், அவனுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கணும், தெளிவாக பேசக்கூடியவனாக ஆகணும், அவன் நிறைவான ஞானத்தை பெற்றவனாக ஆகணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சியும் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் துஆவும் செய்ய வேண்டும். முஜர்ரபாத்தை சாமியில் எழுதியிருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் தெளிவாக பேச வேண்டும் என்றால், புத்திசாலியாக கல்விமானாக ஆக வேண்டும் என்றால், நல்ல ஞாபக சக்தி வர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளையினுடைய தலையில் உங்களுடைய வலது கையை வையுங்க. எதை வைக்கணுங்க? உங்களுடைய பிள்ளையினுடைய தலையில் உங்கள் வலது கையை வையுங்க. வச்சு முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தடவை என்ன செய்யுங்க? ஓதுங்க. அதுக்கு பிறகு யா ஃபத்தாஹு யா அலி யா அலீமு யா ஹஃபீது சொல்லுங்க. யா ஃபத்தாஹு யா அலீமு யா ஹஃபீது 7 தடவை என்ன செய்யுங்க? அந்த தலையில் கையை வச்சு என்ன செய்யுங்க? ஓதுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருநாமம் அர் ரஷீத் என்ற அந்த திருநாமத்தை 40 தடவை நீங்கள் என்ன செய்யுங்க? ஓதுங்க. இந்த நாமம் அர் ரஷீத் என்ற திருநாமத்தை நீங்கள் ஓதுங்க. அதற்கு பிறகு சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற அந்த சூறாவை நீங்கள் 20 தடவை என்ன செய்யுங்க? ஓதி தலையில் ஊதுங்கன்னு சொன்னாங்க. அப்படி தலையில் ஊதுனா டெய்லி ஓதுங்க, அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யுங்க? ஓதி ஊதுங்க. அல்லது முடியலைன்னு சொன்னால் மாதத்தில் தலைப்பிறை அன்று, அதாவது அரபி மாதத்தினுடைய கணக்கில் முதல் பிறை அன்று அப்படி ஓதி தலையில் ஊதுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டு அதை ஊதிக்கொண்டு வந்தால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஆச்சரியமான நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். அவன் எப்படி இருந்தானோ அதற்கு நேர் மாற்றமாக நல்ல ஞாபக சக்தி வந்துவிடும். தெளிவான முறையில் பேசக்கூடியவனாக, தெளிவான முறையில் கல்வி கற்கக்கூடியவனாக, கல்வி ஞானத்தை பெற்றவனாக அவன் ஆகிவிடுவான். அது மட்டுமல்ல, ஃபஃபஹம்னாஹா சுலைமான வகுல்லன் ஆதைனா ஹுக்மன் வஇல்மா வஸக்கர்னா மஅ தாவூத ஜிபால யுஸப்பிஹ்ன வஸ்ஸைர் வகுன்னா ஃபாயிலீன் என்ற வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அதிலே குறிப்பாக இந்த வசனத்தையும் கற்றுக் கொடுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஓதச் செய்யுங்கள். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்த அந்த புரிதலை, சுலைமான் நபிக்கு நாம் புரிதலை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் இந்த விஷயத்தில் சரியான புரிதலை வழங்கினோம். வகுல்லன் ஆத்தைனா ஹுக்மன் வ இல்மா, தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் அறிவையும் கொடுத்தோம், ஞானத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த புரிதல் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். அப்போ அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த குர்ஆனை பிள்ளைகளுக்கு ஓத நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை எங்கே அனுப்ப வேண்டும்? எங்கே அனுப்பணுங்க? மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை மதரசாவுக்கு அனுப்பி குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். குறிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா சுலைமான் நபி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே சரியான புரிதல் பெற்றவர்களாக இருந்தார். தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு வழக்கு வந்துச்சு. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அதை சொல்கிறான். ஒரு வழக்கு வந்துச்சு. தாவூது அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருந்தார்கள். அப்போ சுலைமான் நபி அவங்களுடைய சின்ன வயசு தான். இந்த நிலையில அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்திற்கு சொந்தமான ஆடுகள் இன்னொருவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திலே பூந்து அந்த விவசாய நிலத்தை அழித்து விட்டது. இந்த சமூகத்திற்கு, இந்த கூட்டத்தாருக்கு சொந்தமான ஆடுகள் என்ன செய்து விட்டது? ஒரு விவசாயினுடைய நிலத்திலே புகுந்து அதை கடித்து தின்னு எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டது. இப்பொழுது யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது? விவசாயிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது யார்? ஆடு. நஷ்டத்தை ஏற்படுத்தியது யாரு? ஆடு. ஆடுக்கும் அறிவில்லை, அதற்கு எப்படிங்க தண்டிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா? ஆடு யாருக்குள்ளது? ஆடு அதற்கு அறிவில்லை தான், ஆனா அந்த ஆட்டுக்காரனுக்கு அறிவு இருக்குல்ல. எனவே ஆடுகளினால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு யாரு காரணமாகுவார்கள்? காரணமாகுவார்கள் யாரு? இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு ஞாபகத்திற்கு வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதை மாடு. இந்த மாடு என்ன செய்திருச்சு அப்படின்னா கோவேறு கழுதையை முட்டி அதை கொலை செய்து விட்டது, அதை பணாவாக்கி விட்டது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த வழக்கு வருது. மாடு யாரை முட்டி விட்டது? கோவேறு கழுதை. கோவேறு கழுதைங்கிறது நம்ம பார்க்குற குதிரைகள்லாம் கோவேறு கழுதை தான், நாம் பார்க்குற கழுதை இல்லை. 2 வகையான குதிரை இருக்குதுங்க. ஒன்று நல்ல ஜாதி குதிரை, அது நம்ம பார்த்துருப்போமா என்னன்னு தெரியாது, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதில் ஏறவே நம்மளால் முடியாது. நாம் இப்போ பார்க்குற அந்த குதிரைங்கிறது என்னது தான்? கோவேறு கழுதை. இப்போ இந்த கோவேறு கழுதையை எது முட்டி விட்டது? மாடு முட்டி விட்டது. இந்த வழக்கு யாரிடத்தில் வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, அபூபக்கர்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. இந்த வழக்கை இதனுடைய தீர்ப்பை எங்கே போய் கேளுங்க? அபூபக்கர் நாயகத்திட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் நாயகத்திட்ட போய் சொன்னப்போ மாடும் ஆதரவு இல்லாதது, கோவேறு கழுதையும் ஆதரவு இல்லாதது, இந்த வழக்கை நம்ம எப்படி பேஸ் பண்ணுறது, அதுதான் சபூர் செய்யுங்கன்னு விட்டாங்க. அவங்க மிசாஜ் அப்படி. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாரை சொல்ல அங்கே போனேன், இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, உமர்கிட்ட போங்க. அவரும் அதே மாதிரியே செய்து விட்டார். ரெண்டுமே அறிவில்லாதது. இது யாரை தண்டிக்க முடியும்? மாட்டையா தண்டிக்க முடியும்? அது பகுத்தறிவில்லாத ஒரு ஜீவன் தானே, வாயில்லாத ஜீவன், அதை எப்படி தண்டிக்க முடியும்? அப்போ கடைசியில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அலியுல்லாஹ்விட்டு போங்கன்னா, அதில் அலி இப்னு அபீ தாலிப் இடத்துல போங்கன்னு சொன்னாங்க. இவர் அலி இப்னு அபீ தாலிப்கிட்ட போனாங்க. போன உடனே அவங்க கேட்டாங்க, மாடு முட்டிச்சு, மாடு இருக்கும் இடத்திற்கு கழுதை வந்ததா அல்லது கழுதை இருக்கும் இடத்திற்கு போய் மாடு முட்டியதான்னு கேட்டாங்க. கழுதை பாதுகாப்பதற்கென்று ஒரு இடம் வைத்திருப்போம் இல்லையா, மாட்டை கட்டி போடுவதற்கென்று ஒரு இடம் வைத்திருப்போம். இந்த மாடு கழுதை பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டது இடத்துல போய் அந்த கழுதையை முட்டிச்சா அல்லது கழுதை இந்த மாடு கட்டி போட்டிருக்க இடத்துக்கு வந்ததுனால அது என்ன செய்துச்சா? ஒழுங்காக சொல்லணுன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அது அடிநாயகம் பொதுவாக தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மாடு போய் அந்த குதிரை கட்டி போட்டிருக்கிற லாயத்தில் போய் அந்த குதிரையை கோவேறு கழுதையை அது குத்தி இருந்தா இப்போ இதற்கான நஷ்டத்தை மாட்டுக்காரன் தான் கொடுக்கணும். ஏன்னா மாடு தானே குத்தி இருக்கு. மாடு இதுவாக போய் தானே அந்த கழுதையினுடைய அது கட்டி போட்டிருக்கிற அந்த லாயத்தில் போய் குத்தி இருக்குது. அதனால் இதுக்கான நஷ்டத்தை யார் கொடுக்கணும்? மாட்டுக்காரன் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கழுதை கோவேறு கழுதை அது எங்கே போயிடுச்சு? மாடு கட்டி போட்டு இருக்கிற அந்த இடத்துல போச்சுன்னா இது அங்கே போக வேண்டிய வேலை என்ன இருக்குது? இது அந்த இடத்துல இருக்க வேண்டியது தானே, அங்கே போக வேண்டிய தேவை இருக்குதா? பொறுப்பு தானே. அப்போ அது போயிருக்குது, தானாக இந்த வம்பை விட கொடுத்து வாங்கியிருக்குது. அப்போ என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, மாட்டுக்காரன் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று செய்தன அலி இப்னு அபீ தாலிப் அதையும் அவங்க தீர்ப்பு சொன்னாங்களாம். எதுனா அலி அபீ தாலிப் மிகப்பெரிய கல்விமான். கல்வியை அவர்கள் முதலிடத்திலே வைக்கிறார்கள். மொத்த கல்வியை 10 பங்காக பிரித்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கல்வியை 10 பங்காக பிரித்தால் அதில் ஒரு பங்கு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 9 பங்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் கல்வி ஞானத்தை அதிகமாக கொடுத்திருப்பான், சரியான புரிதலை வழங்கியிருப்பான். இப்பொழுது சுலைமான் நபியுடைய கேஸுக்கு வருவோமா? என்னங்க கேஸு? மாடு கழுதைன்னு எங்கேயும் வேற எங்கேயும் போயிட்டோமா? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம், அதாவது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வழக்கு வந்துச்சு? ஆடு. வேற என்ன? ஆடு விவசாய நிலத்திலே புகுந்து விவசாய நிலத்தை அழித்து விட்டது. இதுதான் கேஸ், வழக்கு. அப்போ தாவூத் நபி பார்த்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்த விவசாயிக்கு நிலத்தை அழித்து நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது உனது ஆடு, அதனால இந்த ஆட்டை பொருள் அவன்கிட்ட கொடுன்னா. யார்கிட்ட? விவசாயிக்கு கொடு, ஏன்னா நஷ்ட ஈடு. கணக்கு போட்டு பார்த்தா இந்த விவசாய நிலம் அதனுடைய விளைந்த நிலையில் இருக்கிற அந்த நிலத்திற்குண்டான மதிப்பு, இந்த மொத்த ஆடுகளுக்குண்டான விலை மதிப்பு ரெண்டு கிட்டத்தட்ட எப்படி வந்துச்சு? சமமான வந்தது. அதனால என்ன செய்யறாங்க, இந்த ஆடுகளை யாருக்கு கொடுத்தாங்க?
நஷ்டேடு கொடுக்கணும்ல அவனுக்கு. இவன் உன்னுடைய ஆட்டுனால அது ஒழுங்காக நீ கவனிக்காததுனால, ஒழுங்காக பாதுகாக்காத காரணத்தினால, அதை நீ அவுத்து விட்டதுனால அது அந்த நிலத்திலே போந்து மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆட்டைக்குள்ளே யாருக்கு கொடுத்துட வேண்டும்? இது குர்ஆனுடைய வரலாறுங்க, ஒரு கதையை நினைக்காதீங்க. இது குர்ஆனில் சொல்லப்படுகிற ஒரு வரலாறு. அப்போ இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. யார்? தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லிவிட்டு அவர் ஆட்டுக்காரனுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இப்போ யாருக்கு கஷ்டமான தீர்ப்பு ஆகிப்போச்சு? இது ஆட்டுக்காரன் எல்லா ஆட்டையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. விவசாயி சந்தோஷமாக போகிறான், ஆட்டுக்காரன் சோகமாக போகிறான். சுலைமானுக்கு சின்ன பிள்ளை, வயசு சின்ன வயசு. அப்போ அவங்க அங்கே நிற்கிறாங்க, என்னப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுலைமானுக்கு சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு என்னிடத்திலே வந்திருந்தால் நான் வேறு விதமாக தீர்ப்பு சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த வழக்கு என்னிடத்திலே வந்திருந்தால் நான் வேறு விதமாக நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன் என்று சொன்னார்களாம். இந்த செய்தி வாப்பாவுக்கு கிடைக்கிறது, தாவூது நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கிறது. பெற்ற மகனுடைய பெருமை அது யாருக்குத்தான் பெருமை? சொல்லுங்களேன். இதை விட சிறந்த ஒரு தீர்ப்பு மகனே உனக்கு தெரியும் என்றால் அது என்ன தீர்ப்பு சொல், நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். சந்தோஷமாக நான் கேட்டுக்கொள்கிறேன், அது சரியெனப்பட்டால் அந்த தீர்ப்பையே நான் முடிவான தீர்ப்பாக நான் வழங்குகிறேன் என்று சொல்லி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுக்காரராக இருந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அது என்னப்பா தீர்ப்பு நீ சொல்லுவாய் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த ஆடு நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு யாருக்கு? விவசாயிக்கு. விவசாய நிலம் நிறைய பயிர் செழித்து வளர்ந்து இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே என்ன ஆகிடுச்சு? நாட்டப்படுத்திடுச்சு. நான் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஆடுகளை எல்லாம் தற்காலிகமாக யார் இடத்துல ஒப்படைக்கணும்? விவசாய இடத்துல ஒப்படைக்கணும். இந்த விவசாய நிலத்தை தற்காலிகமாக ஆட்டுக்காரன் ஒப்படைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆடுகளை எல்லாம் தற்காலிகமாக யார் இடத்துல ஒப்படைக்கணும்? விவசாயத்தை ஒப்படைக்கணும். விவசாய நிலத்தை தற்காலிகமாக யார்கிட்ட நான் ஒப்படைப்பேன்? ஆட்டுக்காரன் ஒப்படைப்பேன். இப்போ ஆட்டுக்காரன் விவசாயி நஷ்டம் அடைந்திருக்கிறார். அதனால அந்த நஷ்டத்திற்கு ஈடாக இந்த ஆட்டிலிருந்து பால் முதல் என்னென்ன உபயோகங்கள் பிரயோஜனங்கள் கிடைக்குமோ அதையெல்லாம் யார் அனுபவிக்க வேண்டும்? விவசாயி அனுபவிக்க வேண்டும். விவசாயிக்கு அந்த நிலம், அந்த விவசாயத்தினுடைய பயிர், அது செழிப்பாக இருந்த அந்த பயிர் நாசமாயிருக்குது. அதனால இந்த நிலத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ஆட்டுக்காரன் ஒப்படைச்சு ஆட்டுக்காரன் வயலில் வேலை செய்து பழையபடி அதை உழுது அதை பயிரிட்டு ஏற்கனவே ஆடு மேய்வதற்கு முன்பாக எப்படி செழிப்பாக இருந்ததோ அந்த நிலைக்கு இவன் கொண்டு வரணும். அந்த நிலைக்கு கொண்டு வந்த பிறகு இந்த விவசாய நிலத்தை திருப்பி அவன்கிட்டயே கொடுத்துட்டு அவனுடைய இருந்த ஆட்டை திரும்பி இவனுக்கு என்ன செய்ய வேண்டியது? கொடுக்க வேண்டியது. இது ரெண்டு பேருக்குமே என்ன இல்லை? பாதிப்பு இல்லை இல்லையா? ரெண்டு பேருக்குமே இது பாதிப்பு இல்லை. பாதிப்பு இல்லாத ஒரு தீர்ப்பை நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் சரியான தீர்ப்பாக எனக்கும் படுகிறது என்று சொன்ன தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பை மாற்றி எழுதினார்கள், தீர்ப்பை மாற்றி சொன்னார்கள் என்று நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். இதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த தீர்ப்பினுடைய சரியான புரிதலை நாம் தான் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். குல்லன் ஆத்தைனா ஹுக்மம் வ இல்மா, ரெண்டு பேருக்குமே ஞானத்தையும் நாம் தான் கொடுத்தோம், ரெண்டு பேருக்கும் அறிவையும் நாம் தான் கொடுத்தோம். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். மாறுபட்ட தீர்ப்பு தானே வழங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும், அப்படிதானங்க? இந்த மாறுபட்ட தீர்ப்பை சுலைமான் நபியும் தாவூது நபியும் வழங்கியதை அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த ஞானத்தை நான் தான் கொடுத்தேங்கிறான். இந்த தீர்ப்பு சரிதான், அந்த தீர்ப்பு சரிதாங்கிறான். யாரு? அல்லாஹ் சொல்றான். நான் தான் அவரு சொன்ன தீர்ப்பு சட்டப்படியானது. யார் சொன்ன தீர்ப்பு? தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சட்டப்படியான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய ஞானத்தை நான் தான் கொடுத்தேங்கிறான். ஆனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலான புரிதலை நாங்கள் என்ன செய்தோம்? கொடுத்தோம். தீர்ப்பு என்பது சட்டப்படியான தீர்ப்பு என்பது தாவூது நபி சொன்னது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னதுன்னா தீர்ப்பு அல்ல, சமரசம். தீர்ப்புன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆளுக்கு சாதகமாக வரும், இன்னொரு ஆளுக்கு பாதகமாகத்தான் வரும். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணன்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே திருப்தியான ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு கிடைக்கும் இல்லையா? இப்போ மாறுபட்ட ரெண்டு தீர்ப்பை எல்லாம் சரி காணுகிறான். நிறைய சில மேதாவிகள் சாபி சரியா அணைக்கு சரியா
காஃபி சரியாக இருந்தால் அணைச்சி தப்பு, அணைச்சி தப்பாக இருந்தால் இது சரி. ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்க முடியும். ஒரே நேரத்தில் ரெண்டு எப்படி சரியாக இருக்கும்? சில பேர் கேட்டாங்கல்ல போய், இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க, அதுதான் விஷயம். அப்படி கேள்வி கேட்டாங்கல்ல, இது சரியா அது சரியா, ரெண்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? முரண்பட்ட இரண்டு எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒன்று சரின்னா இன்னொன்று தப்பு தானே என்று கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், முரண்பட்ட ரெண்டு தீர்ப்பும் சரிங்கிறான். ரெண்டையும், ரெண்டு ஞானத்தையும், ரெண்டு அறிவையும், ரெண்டு புரிதலையும் நாம் தான் என்ன செய்தோம், கொடுத்தோம் என்று சொல்கிறார். ஆக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சரியான புரிதலை கொடுத்ததை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அந்த ஔராதில் சொல்றாங்க, இந்த ஃபஹம்னா சுலைமான வகுல்லன் அத்தைனா ஹுக்மன் வ இல்மா என்ற இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் ஓதி வர வேண்டும். அப்படி ஓதினால் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அந்த கல்வியையும் ஞானத்தையும், அதை விட கூடுதலான சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த புரிதலையும் அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். என்றால் மதரசாவுக்கு, அதே மாதிரி ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கிற பொழுது இந்த குர்ஆனுடைய வைத்தியத்தை, இந்த குர்ஆனுடைய ஓதி பார்க்குதலை நீங்கள் செய்தால் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி ஓதி பார்க்கணும்ல, தலையில் வச்சு பாத்தியா ஓதணும்ல. பாத்தியா ஓத தெரியுமா? அது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை. அதுக்கடுத்து என்னங்க ஓதணும்? யா ஃபத்தாஹு யா அலீமு யா ஹஃபீது ஓதணும். எத்தனை தடவை? 7 தடவை ஓதணும் இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருநாமம் அர் ரஷீத் அப்படிங்கிறத எத்தனை தடவை ஓதணும்? 40 தடவை ஓதணும். அதுக்கு பிறகு சூரத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் சூரா இல்லையா, அந்த சூரத்துல் கத்ர் எத்தனை தடவை ஓதணும்? 20 தடவை ஓதணும். ஓதி என்ன செய்யணும்? தலையில ஊதணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் ஓத வேண்டும். குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளை அப்படி ஓத தகுதி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆக்க வேண்டும் இல்லையா? அப்படி உங்கள் தகுதி உள்ளவர்களாக முதியோர் கல்வி இருக்காங்கங்க, அதையும் ஆரம்பிச்சிருங்கண்ணா. பாவம் ஓதாமல் இருந்திருப்பாங்க சின்ன வயசுல, அவங்களுக்கும் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு எத்தனையோ மனசாக்கல்ல அதையும் ஒரு மனசை வச்சுக்கோங்க. சின்ன வயசுல ஓதாமல் விட்ட ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏன்னா செய்யலாமா? இந்த யோசனை தானே அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க அதையும் பயன்படுத்திக்கங்க. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆக பிள்ளைங்க ஓதல படிக்கல அப்படின்னு நீங்க என்ன செய்ய தேவையில்லை. குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டாலே போதுமானது. இந்த குர்ஆனுடைய ஞானம் இருக்கிறது, அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுப்பதோடு உலகியல் கல்வியையும் அதிகமாக அது பெற்றுக் கொடுக்கும். நல்ல மதிப்பெண்களை அது பெற்றுக் கொடுக்கும். புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன், இது சொன்னதுக்குள்ள அல்லாஹ்வுடைய குர்ஆன் தானே, அல்லாஹ்வுடைய கலாம் தானே. அந்த அல்லாஹ்வுடைய கலாமை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டால், அதை நாம் ஓதி வந்தால், அதனால் மார்க்க ஞானம் மட்டுமல்ல உங்களுக்கு அறிவு ஞானமும் கிடைக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக மார்க்க கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ஏற்கனவே உபய் இப்னு கஅபை பற்றி சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? ஆயத்துல் குர்சியால் பதில் சொன்னார். அதே உபய் இப்னு கஅப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குர்ஆன்ல ஒரு மகத்தான சூரா இருக்குதுன்னு சொன்னாங்க, அது என்ன சூறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஏன் இவற்றை கேட்குறாங்கன்னா, இவருக்கு குர்ஆனுடைய ஈடுபாடு உண்டு, குர்ஆனுடைய ஞானம் உண்டு, அதனால கேட்டாங்க. முதல்ல சிறந்த ஆயத்து, அஅலமு ஆயா, மகத்தான ஆயத்தை பற்றி சொன்னார்கள். இப்போ என்ன கேள்விங்க? சிறந்த சூறா, மகத்தான சூறா தெரியுமான்னு கேட்டாங்க. போகிறதுக்குள்ளே நான் என்ன செய்வேன், இந்த மஜ்லிஸ் சூடினு போகிறதுக்குள்ளே நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த மஜ்லிஸ் நிறைய நடந்துச்சு, நிறைய நடந்து பொதுவாக அப்புறம் அப்படியே போயிட்டாங்க. மஜ்லிஸ் முடிஞ்சு போனாங்க. மஜ்லிஸ் முடிஞ்சு போகிற சமயத்தில் எவ்வளோ அறிவு தாகம் இருக்கிறது என்று பார்க்குறாங்க. சும்மா இலவசமாக சொன்னோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காதுல்ல. முதல்ல ஆர்வத்தை விட்டுனாங்க. சிறந்த சூறாவை சொல்லுவேன், அந்த சூறா எதுன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்க. சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு சொன்னால், யார் இதில் ஆர்வமாக இருக்கிறாங்க என்று பார்ப்பதற்காக, கவனமாக இருக்கிறாங்க பார்ப்பதற்காக சொல்லாமல் விட்டுட்டாங்க. போகிறதுக்குள்ள சொல்லணும்னு முதல்ல சொன்னாங்க, போகும்போது சொல்லணும்ல, என்ன செய்யலை, சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய், யாரை சொல்லலாம், போகிறதுக்குள்ளே சொல்வேன்னு சொன்னீங்களே, சொல்லாமல் போறீங்களே அப்படின்னா.
அதை கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிற உனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூறாக்களை கவனித்து பார்த்தால் மகத்தான சூரா எது என்று சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னார். சூரத்துல் ஃபாத்திஹா சாதாரணமான ஒரு சூறா அல்ல, குர்ஆனிலேயே மகத்தான ஒரு சூறா. அது ஓதவில்லை என்றால் தொழுகை கூடாது. எல்லா ரக்காத்திலையும் அது என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறா, மிக கண்ணியமான ஒரு சூறா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள்? அது உபய் இப்னு கஅபுக்கு மட்டுமா? பூரா உலகத்திற்கும் பூரா உம்மத்திற்கும் ஒரு இல்மு கிடைப்பதற்கு ஒருவர் காரணமாகிறார். அந்த வகையிலே உபய் இப்னு கஅபிடத்திலே இன்னொரு முறை சொன்னார்கள், உபய் இந்த வான் கூப்பிட்டான். உபயை கூப்பிடுறாங்க. ஏன்னா தலை சிறந்த காரிகள்ல ஒரு ஆள் யாரு? உபய் இப்னு கஅப். குர்ஆனை ஃப்ரெஷ்ஷா நீங்க ஓத கேட்கணும்னா சில காரிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபு மூஸா அல்-அஷ்அரி, இவங்கெல்லாம் குர்ஆனை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படி இறங்கிச்சோ அதே மாதிரி ஓதக்கூடியவர்கள் யாரு? அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. படாசில தொழுதுட்டு இருக்கிறாங்க. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அழகாக ஓதி தொழுகையில ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதை பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தொழுகையில ஓதுறார், ஓதிக்கிட்டே இருக்கிறார், அழகாக ஓதுறார். நாம தொழுகையில தராவீஹ் மட்டும் தான் கேட்கிறோம். அதுவும் எப்படா முடிப்பான்னு சில பேர், எல்லாரும் இல்லை. அதாவது எந்த ஹாஃப்டா எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாரோ அவ்வளவுதான். இப்படி இவர் ரொம்ப நேரம் இருக்கிறாருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் முடிச்சு இழுக்கிறாருங்கிறாங்க. நேரம் சுருக்கமா மின்னல் வேகத்துல ஓதி முடிச்சாருன்னா இப்படி. அது அப்படி அல்ல. சொல்ல வந்த விஷயம் என்ன? அவர் ஓதுறார், ஓதிக்கொண்டே இருக்கிறார், தொழுகையில ஓதிக்கொண்டு இருக்கிறார். யாருங்க சொல்லுங்க? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பின்னாடி நின்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க, ரசித்துக் கொண்டிருந்தாங்க. அவர் யதார்த்தமா சலாம் கொடுத்த பிறகு பார்த்து ரசூல் நினைக்கிறாங்க. அதை சொல்ல நீங்க நிற்கிறீங்க கேட்குறீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமா அழகா ஓதி பண்ணுங்கிற. இதுதான் இயற்கையா நீ ஓதுறது அழகாத்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஓதுவார். பெருமானாரை விட ஒரு காரியம் வேணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனா அதை கேட்கவும் வேணுமா? எவ்வளவு அழகாக இருக்கும். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவும் செய்தார்கள், ஓதப்படுவதை கேட்கவும் விரும்பினார். ஒரு அழகான காரியை வைத்து மதரசாக்கள் காரிகளை உருவாக்குகிறது. சிறந்த முறையில் அழகாக ஓதக்கூடிய காரிகளை உருவாக்குகிறது. சிறந்த ஆடிகளை உருவாக்குகிறது. அந்த காரிகள் ஓதுனால் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட காரிகள், அந்த காரிகளை யார் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்? உஸ்தாத் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிர்வாகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளும் அப்படி காரிகளாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மதரசால கொண்டு போய் கேட்க. இப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமரனி ரப்பி அன் உஹரிப அலைக்கல் குர்ஆன் யா உபய். உபையே, நான் உன்னிடத்திலே குர்ஆன் ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். யாரிடத்துல? உபய் இப்னு கஅப் இடத்துல சொன்னாங்க, நான் உங்களிடத்துல ஓதி காட்ட வேண்டும். யாரிடத்துல? உபய் இடத்துல நீங்க ஓதி காட்டுங்க என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு கஅபுக்கு கையும் ஓடல காலும் ஓடல இல்லையா? பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்காதா? பின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஸம்மானி அல்லாஹு பி இஸ்மி, அல்லாஹ் என் பேரை சொல்லி சொன்னானான்னு கேட்டாங்க. அல்லாஹ் குத்து வலிப்பா யாராவது நீங்க விரும்புகிற ஆள்கிட்ட ஓதி காட்டுங்கன்னு சொன்னானா, அல்லது குறிப்பா என் பேரை சொல்லி அவர்கிட்ட ஓதி காட்டுங்க என்று சொன்னானான்னு கேட்டாங்க. சம்மாக்க பிஸ்மிக்க அல்லாஹு, அல்லாஹ் உனது பேரை சொல்லித்தான் சொன்னான். உபய் இடத்துல என்ன செய் ஓதி காட்டுங்கன்னு சொன்னான். உன்னுடைய பேரை மட்டும் சொல்லலப்பா, உன் பேரை அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அத்தா அம்மாவுடைய பேரை சொன்னான், உங்களுடைய குடும்பத்தினுடைய பேரையும் நசனுடைய பாரம்பரியத்தினுடைய பேரையும் சொன்னான். இந்த பாரம்பரியத்தில் வந்த இந்த பெற்றோர்களுக்கு பிறந்த இந்த பிள்ளை உபய் இப்னு கஅபிடத்திலே நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொன்ன பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் பிள்ளைகளும் ஓதுகிற பொழுது அப்படி மதரசால ஓதி கொடுக்கின்றார்கள். அப்படி ஓதுகிற பொழுது அதை கேட்க அல்லாஹ் விரும்புகிறார்.
யார் விரும்புகிறா? அப்போ நீங்கள் ஓத அனுப்புகிற பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய பேர் அல்ல, உங்களுடைய பேரையும் சொல்லித்தான் அல்லாஹ் கேட்கிறான், கேட்க விரும்புகிறான். இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த இந்த குழந்தை, இந்த குடும்ப பாரம்பரியத்தில் வந்த இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு நீங்கள் ஓதிக் கொடுங்கள். அந்த குழந்தை ஓதுவதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? விரும்பி கேட்கிறான். என்றால் அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் என்னென்ன செய்யணும்? அழகான முறையில் குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மதரசாக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஆர்வமூட்டுகிறேன். நீங்கள் மதரசாவை சாதாரணமாக நினைக்கிறார்கள். மதரசா அது எவ்வளவு மதிப்பானது என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளணும்? விளங்கி கொள்ளணும். அந்த காலத்தில் மதரசாக்கள் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஓதுனாங்க, இந்த மாதிரி அச்சடித்த குர்ஆன் இல்லை. இப்படி பள்ளிவாசலுக்கு வந்தால் குர்ஆனை எடுத்து பார்த்து அழகாக ஓதிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா, ஓத தெரிஞ்சா. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரிண்ட் செய்த குர்ஆன் இல்லை. ரெண்டாவது, குர்ஆனை எப்படி ஓதுனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொடுத்தார்கள். மொத்த குர்ஆனையுமே ஓதி கொடுத்தாங்க. அந்தந்த நேரத்தில் என்னென்ன வகை வருதோ அதுக்குள்ளே என்ன செய்தாங்க? ஓதி கொடுத்தாங்க. அடுத்த வகை வரும்பொழுது அது ஓதி கொடுத்தாங்க. அப்போ சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இல்லையா, அதை இந்த ஆயத்தை இதுக்கு பின்னாடி வைங்க, இந்த சூறால வைங்க என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தது தான் அந்த தர்தீப். இப்படி ஓதுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்ததை, கற்றுக் கொடுத்ததை, அதை கேட்டு அதை மனப்பாடம் செய்து கொண்ட சஹாபாக்கள். அதில் ஒரு குறிப்பாக ஒரு சஹாபியை பற்றி வரலாறு வருகிறது. நான் அதை சொல்லி நிறைவுக்கு வருவேன். அம்ரு இப்னு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி சொல்கிறார், நான் சின்ன குழந்தை, சின்ன பையன். அப்போ நான் எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை, மதீனாவுக்கு நான் போனதில்லை. எங்கள் ஊர் மதீனாவுக்கும் சற்று தொலைவிலே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றிய செய்தி எங்கள் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் உண்டானவர்கள் அந்த இஸ்லாத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். மதீனாவுக்கு இன்னும் என்ன செய்யலை, போகலை. அதற்கு முன்னாடியே நான் அதை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் ஊர் இருக்குது, அந்த ஊருடைய டைரக்ஷன் எப்படின்னா, மதீனாவிலிருந்து வரக்கூடியவங்க எங்கள் ஊரை கடந்து தான் போகணும், எங்கள் ஊரை தாண்டி தான் என்ன செய்யணும். ஒரு முக்கியமான டைரக்ஷனில் எங்கள் ஊர் என்ன செய்யுது இருக்கிறது. நான் என்ன செய்வேன்னா, அந்த 4 ரோடு சந்திப்புன்னு ஒன்று இருக்குங்க, நம்ம பாஷையில் சிறப்பாக இந்த அந்த காலத்தில் ரோடெலாம் போட்டுருந்தாங்கன்னு கேட்காத, விளங்குறதுக்காண்டி சொல்கிறாரு. இந்த 4 ரோடு 3 ரோடு தான் சொல்லுவாங்கல்ல, சந்திப்பு. அந்த சந்திப்புல போய் நான் நின்று கொள்வேன். சந்திப்புடனே நின்று கொண்டு மதீனாவிலிருந்து யாராவது வந்தால் அவங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு இப்பொழுது இறங்கிய வசனம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கேட்ட வசனம் ஏதாவது இருந்தால் தெரிந்தால் சொல்லுங்கள். அவர்கள் அதை சொல்லுவார்கள். அதை நான் கேட்டு மனசில் என்ன செய்து கொள்வேன். இப்படியே அங்கே போய் நின்று யாரெல்லாம் மதீனாவிலிருந்து வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க, இப்போ நீங்கள் கேட்ட வசனத்தை சொல்லுங்க, இப்போ இறங்கிய வசனத்தை சொல்லுங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடியவர்களிடத்தில் கேட்டு கேட்டு நான் விளங்கி மனசிலே ஹிஃபுஸ் செய்து மனப்பாடம் செய்து ஏராளமான வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நாள் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் மதீனாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ நானும் போகிறேன். இப்போ சந்தோஷமாக போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறோம். எந்த பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கியதோ, எந்த குர்ஆனை நாம் வர்ற வழியில் நின்று கொண்டு போகக்கூடியவர்கிட்ட கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணமோ, இன்னைக்கு இறங்கிய அந்த மனிதரை, அந்த பூமா நபியை பார்க்க செல்கிறோங்கிற சந்தோஷம் பூரிப்படைந்து போனோம். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம். இஸ்லாத்தை அவர்களிடத்திலே நாங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்திலே இணைந்தோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மார்க்க அடிப்படையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் தொழ வேண்டும். அப்படி தொழ வைக்க, அதாவது ஜமாத்தா தொழ வேண்டும். அப்படி ஜமாத்தா தொழ வைக்கும் பொழுது இமாமாக ஒருவரை முன்னிறுத்த வேண்டும். அந்த இமாமாக இருக்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் என்றால், உங்களில் யாருக்கு அதிகமான குர்ஆன் வசனங்கள் தெரியுமோ அவரை நீங்கள் இமாமாக முன்னிறுத்துங்கள் என்றெல்லாம் பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லியிருந்தார்கள். இப்போ ஊர்க்காரங்க பார்த்தாங்க, இருக்கிறதுலேயே அதிகமாக குர்ஆன் வசனம் தெரிஞ்ச யார் தான்? அம்ரு இப்னு ஸலமா, நான் தான். ஏன்னா மற்றவங்களாம் இப்போ தான் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்குறாங்க, இப்போ தான் ரசூலுல்லாஹ்கிட்ட குர்ஆனை கேட்டிருக்கிறாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடியே வர்ற வழியிலே நின்று கொண்டு வரக்கூடியவர்களிடத்தில் கேட்டு கேட்டு நிறைய மனப்பாடம் செய்திருக்கிறேன். அதனால் எல்லாரும் என்ன செய்தாங்க, அதிகமாக குர்ஆன் வசனம் தெரிந்த என்னை இமாமாக முன்னிறுத்தினாங்க. அவர் சொல்கிறாரு,
எனக்கு இமாமா முன்னிறுத்தும் பொழுது நான் வரிய நிலையில் இருந்தேன். நான் ஒழுங்கான ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ஒழுங்கான ட்ரெஸ்ஸு இல்லை. இப்படி இமாமா நின்று தொலைக்கும் பொழுது சுஜூது செய்யும் பொழுது பின்னாடிக்கு சொன்னாங்களாம், வாரு அண்ணா அவுரத்தை காரிக்கும், எப்பா உங்கள் காரி சாயக்கூடிய அவுரத்தை மறைங்கப்பா, ஏதாவது லுங்கி வேஷ்டிலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இமாம் சாஹிபுக்கு வந்து வேட்டி கொடுக்கணும் தான், அவுரத்தை மறைக்கிற அளவுக்கு கூட அவர்கிட்ட என்ன இல்லை, வசதி இல்லை. அதனால் என்ன செய்தாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன் லுங்கி எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேட்டி எடுத்து கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு வாழ்நாளில் 2 சந்தோஷம். ஒன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் உள்ள சந்தோஷம், ரெண்டாவது இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கல்ல வேட்டி, அந்த வேட்டியை பார்த்துட்டு நான் உடுக்கும் போது ஏற்பட்ட சந்தோஷம். ஆப்சாக்களுக்குலாம் வேட்டி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு சன்னதி தான். குறிப்பாக ஆப்சாக்களுக்கு இந்த ஊரில் பழக்கம் இருக்கேனுங்க, பல ஊர்களில் பழக்கம் இருக்குது. குறிப்பாக ஹாஃபிதுகளுக்கு நிறைய வேட்டிகள் கொடுப்பாங்க. ஏன்னா இது சுண்ணத்து, அம்ருபண சிரமாட்டில் இந்த வராசத்து வருது, சனது வருது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த சந்தோஷம் எனக்கு நீண்ட நாள் நீடித்தது என்று சொல்கிறார் என்றால் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஓதினார். யாரு? அம்ருபண சிரமா. இப்போ எனக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குதாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கஷ்டம் இல்லை. மதரசா திறந்து வைத்திருக்கிறாங்க, வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். எனவே நீங்களும் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் கற்றுக்கொள்ள அனுப்பி வையுங்கள். அந்த கல்விதான் உங்களையும் பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும். கூ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, கல்வியை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் எதை கொண்டு பாதுகாக்க வேண்டும்? மார்க்க கல்வியை கொண்டு, குர்ஆனுடைய கல்வியை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஆயத்தின் கட்டளைக்கேற்ப நம்மை நரகவாசிகளாக ஆகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கடைசி பத்திர என்னங்க துவா ஓதுனா விசேஷமா? அல்லாஹும்ம அஅதினா மினன் நார் வஅத்கில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். துவா ஓதுனா மட்டும் பத்தாது, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செய்தால் மட்டும் பத்தாது. அப்படி பாதுகாப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன, அதையும் நாம் செய்ய வேண்டும். ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவர்கள் மார்க்கத்தினுடைய